ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய டேஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து ஆரம்பித்து ஃப்ரைடே வரைக்கும் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஸோ லன்ச்சுக்கு இந்த இறால் தொக்கு அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. அன்றைக்கி எக்கனாமிக்ஸ் கிளாஸ். ஆக்சுவலாக நான் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணனால கிளாஸஸ் மிஸ் பண்ணனால அந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டுருந்தது. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் அப்புறம் வீடு கூட்டிட்டு அப்புறம் டிஷ் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஆனால் வீடியோ எடுக்கலை. அப்புறம் என்னமோ தெரில, எனக்கு ஸ்டடீஸ்க்கே மைண்டு போகல. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரின்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே என்னோடய மேக்கப் திங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மைண்டு கிளம்ஸியாக இருந்தால் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணால் அப்படி நம்ம மைண்டும் ஆர்கனைஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கும் எத்தனை பேருக்கு இப்படி ஃபீல் ஆகும்னு சொல்லுங்கள். அண்டு என்ன சொல்கிறது, அந்த ஐஷேடோ பேலட், ஐப்ரோ பேலட்லாம் நான் இங்கே திருவாரூர்லேருந்து சென்னைக்கு, சென்னையிலேருந்து திருவாரூருக்குன்னு அதை போட்டு டார்ச்சர் பண்ணனால எல்லாம் உடஞ்சிடுச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுட்டு அப்புறம் என்னோடய கபோர்டையும் அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் எதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு போய் தூக்கி போட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படியே போச்சு அன்னைக்கு டே. ஸோ அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்ட்டு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தேவையானதை வச்சுக்கணும். எக்ஸ்பயர் ஆகிறத சீக்கிரம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருணும். ஸோ எக்ஸ்பயர் ஆக போகிற திங்ஸ்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். யூஸ் பண்ணி வீடியோ எடுக்க யூஸ் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். ஸோ அப்படி பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிச்சு நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலான்னு. என்ன இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன், அதுக்குள்ளே பண்ணேன்னா இது நெக்ஸ்ட் டே மார்னிங், ஃப்ரைடே மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காலையில் காஃபி போட்டாச்சு. ஸோ நான் ஒரு நாள் காஃபி குடிப்பேன், மில்க் டீ அப்படி மாற்றி மாற்றி குடிப்பேன். இதுதான் என் ரொட்டீன், அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த காஃபி குடிச்சிட்டு அவளுக்கு என்ன கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று நான் பாதியில் எங்கே விட்டேனோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, அப்புறம் அந்த காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட்லாம் போட்டு குருமா மாதிரி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் இன்பிட்வீனில் இது கொய்யாப்பழம் ஸ்நாக்ஸுக்கு. அப்புறம் அன்றைக்கி லன்ச்சுக்கு ரைஸ், பீட்ரூட், அப்புறம் இது வாழைக்காய் செஞ்சுருந்தாங்க. ஸோ நான் பெருசாக படிக்கிற வீடியோ எடுக்கலை, ஆனால் கிளாஸஸ் சைட் பை சைட் போயிட்டு தான் இருந்தது. ஸோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். எனக்கு போர் அடித்தா நான் சரவணன் டி கோர்ஸ், க்ரைம் த்ரில்லர் பார்ப்பேன். அப்படி உங்களுக்கு போர் அடித்தா நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு. ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.